குட் மார்னிங். போன வகுப்பில் நாங்கள் பல்வகை அணுக்களுடைய தொழிற்பாடு கூட்டங்கள் பற்றி கதைச்சினாங்கள். பல்வகை அணுக்கள் என்று சொல்லும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான அணுக்கள் அதில் காணப்படுது என்று சொல்லி சொன்னான். அதில் அட்கஹோல்களையும் ஈதர்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். அட்கஹோல்களில் இருக்கிற வகைகளை நீங்கள் கார்போகேட்டைன்கிட்ட வகைகளை இனங்காண்பது போல இனங்கண்டு கொள்ளலாம். நான் முதலாவது பல்வகை அணுக்களுடைய தொழிற்பாடு கூட்டங்களுக்கு உதாரணமாக அட்கஹோல்கள் பற்றி சொன்னான். அட்கஹோல்களில் முதல் அட்கஹோல்கள், வழி அட்கஹோல்கள், புடை அட்கஹோல்கள் சொல்லி 3 வகையான அட்கஹோல்களை நாங்கள் குறிப்பிட்டனாங்கள். அதில் ஃபீனோல் என்று குறிப்பிடப்பட்ட, அதாவது ஏரைல் ஏலைட்டோடு ஏரைல் கூட்டத்தோடு இணைஞ்ச அட்கஹோல்கள் என்று நீங்கள் கருதக்கூடிய மாதிரி இருந்தால் அதை உண்மையில நாங்கள் அட்கஹோல்கள் என்று சொல்வதில்லை. அட்கஹோல்கள்கிட்ட வரவிலக்கணத்தில் இருந்து நீங்கள் ஃபீனோல் என்பது வேறு என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது நான் ஈதர்கள் என்றா என்னென்று சொல்லியிருக்கிறேன். ஈதர்களுக்கு உதாரணமாக சில பொது பெயர்கள் தந்திருந்தான். 3வது பல்வகை அணுக்களுடைய தொழிற்படு கூட்டத்திற்கு நான் இந்த அல்டிகைட்டை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். சரிதானே? பண்டைக்கு ஒருக்கா இந்த 3வது பகுதி இருக்கா பாருங்க. பல்வகை அணுக்களுடைய தொழிற்பாட்டு கட்டுகளை கூடிய சேர்வைகளின் தொகுதிகள் என்று சொல்லி அதுல அல்டிகைட்டுகள் என்று சொல்லி போட்டிருந்த நீங்கள். அல்டிகைட்டுகள் கார்பனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில டபுள் பாண்டை கொண்டிருக்கும். அந்த கார்பனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் கார்பனைல் கூட்டம் என்று சொல்லுவோம். கார்பனைல் கூட்டம். அப்ப கார்பனைல் கூட்டத்துல உள்ள கார்பன்ல ஒரு ஐதரசன் இணைக்கப்பட்டிருந்தால், மினிமம் ஒரு ஐதரசன் இணைக்கப்பட்டிருந்தால் இதைத்தான் நாங்கள் அல்டிகைட் என்று சொல்லுவோம். அல்டிகைட் என்பது CHO-வாக இருக்கும். உதாரணமாக ஒரு கார்பனை கொண்ட அல்டிகைட் இதுல எழுதப்பட்டிருக்கு. இதுல 2 கார்பனை கொண்ட அல்டிகைட் எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒரு பென்சீன் வளையம், அதாவது ஏரைல் கூட்டம் இருக்கு. இதை நாங்கள் ஏரைல் கூட்டம் என்று சொல்றோம்னு சொல்லி போன வகுப்புல சொன்னாங்க. அப்ப அல்டிகைட் என்று சொல்லும் போது கார்பனைல் கார்பன், அதாவது C+O கார்பன் ஐதரசன் இருந்தால் அது அல்டிகைட். இங்கால ஐதரசன் இருக்கலாம், ஒரு அட்கைல் கூட்டம் இருக்கலாம், ஒரு ஏரைல் கூட்டம் இருக்கலாம். அப்ப இதுவும் ஒரு வகையான அல்டிகைட் தான். அப்ப இதுதான் நான் உங்களுக்கு முதலாவது ஃபீனோல் என்று சொல்லி வித்தியாசப்படுத்தினான். ஏன்னா இந்த மாதிரி படிச்சு கொண்டு போய்க்கு அதுவும் எங்களை என்ன செய்ய வேண்டாம், இதை நாங்கள் அல்டிகைட் என்று சொல்றோம்னு சொன்னால் அதை அல்கஹோல் என்று சொல்லலாம் தானே என்ற ஒரு மனநிலை உருவாகும். உங்களுக்கு இது பென்ஸ் அல்டிகைட், இது அல்டிகைட். ஆனால் ஃபீனோல் அல்கஹோல் அல்ல. சரிதானே? அப்ப இந்த நீங்க முதல் பேர் எழுதியிருப்பீங்க. இதுக்கு ஒரு கார்பன் இருக்கிறது, இது ஃபார்மால்டிகைட். 2 கார்பன் இருக்கிற அல்டிகைட் அசெட் அல்டிகைட். இந்த வளையத்தை கொண்ட அல்டிகைட் நாங்கள் பென்ஸ் அல்டிகைட் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்வோம். எழுதி கொள்ளுங்க. பென்ஸ் அல்டிகைட். பென்ஸ் அல்டிகைட் பென்சீன் வளையத்தில் இருக்கிறதால இதுக்கு பேர் பென்ஸ் அல்டிகைட். அல்டிகைட்டுகளை நீங்கள் கார்பனுக்கு ஒட்சனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனைல் கூட்டத்தோட ஐதரசன் இணைஞ்சிருந்தால் இதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் கட்டமைப்புகள்ல சாதாரணமாக எழுதிக்க இது நாங்கள் CHO அப்படின்னு சொல்லி எழுதி கொள்வோம். கார்பன், ஒரு ஐதரசன், ஒரு ஒட்சிஜன். இதை நீங்கள் பிணைப்பில வார்த்தைகள்ல கார்பன், டெட்டை பிணைப்பு ஒட்சிஜன், ஒற்றை பிணைப்பு ஐதரசன் என்று இருக்கும். இங்கால ஐதரசன் இருக்கலாம், ஒரு அட்கைல் கூட்டம் இருக்கலாம், ஒரு ஏரை கூட்டம் இருக்கலாம். சரியா? இப்ப 4வது இப்ப நாங்கள் அல்டிகைட் என்றதை பார்த்துருக்கோம். 4வது தொழிற்பட கூட்டம் கீட்டோன்கள். சரியா? 4வது தொழிற்பட கூட்டம் கீட்டோன்கள். நாலாவது தொழிற்பட கூட்டம் கீட்டோன்கள். கீட்டோன்ஸ் என்று எழுதலாம்.
கீட்டோன்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆல்டிகைட்டுக்கும் கீட்டோனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆல்டிகைட்ல கார்பனைல் கார்பன்ல கட்டாயம் ஒரு ஐதரசன் இணைக்கப்பட்டிருக்கும். அல்டிகைட்டுகள் என்று சொல்லும் போது கார்பனைல் கார்பன்ல கட்டாயம் ஒரு ஐதரசன் இணைக்கப்பட்டிருக்கும். கார்பன் 4 பிணைப்புகளை தோற்றிருக்கும். மற்ற பிணைப்புல ஐதரசன் இருந்தால் ஃபார்மால்டிகைட் என்று சொன்னாங்க, CH3 இருந்தால் அசெட்டல்டிகைட் என்று சொன்னாங்க, ஏரைல் இருந்தால் பென்சால்டிகைட் என்று சொல்லியிருக்கோம். கீட்டோன்களும் கிட்டத்தட்ட ஆல்டிகைட்டுகளை போலதான். இந்த கார்பனைல் கார்பன்ல சரியா, கீட்டோன்களை பொறுத்தவரையில கார்பனைல் கார்பன்ல 2 பக்கமும் அட்கைல் கூட்டம் காணப்படும். இந்த கார்பனைல் கார்பனோட இங்காலையும் ஒரு அட்கைல் கூட்டம் காணப்படும், இங்காலையும் ஒரு அட்கைல் கூட்டம் காணப்படும். நான் ஈதர்கள்ல குறிப்பிட்டது போல ஈதர்கள்ல ஒற்றுதல்ல 2 அட்கைல் கூட்டம் காணப்பட்டது. இங்கே கார்பனைல் கூட்டத்துல இருக்கிற கார்பன் அதுல 2 அட்கைல் கூட்டம் காணும். அப்ப மினிமம் இது ஒரு அட்கைல் கூட்டமா இருக்கும், இது ஒரு அட்கைல் கூட்டமா இருக்கும். ஆக குறைஞ்ச கார்பன் எண்ணிக்கையோட அட்கைல் கூட்டம் என்று சொன்னா அது மெதைல். இனி உங்களுக்கு பேர் உள்ள கூட இதுக்கு பேர் மெதைல். இதுதான் ஆக குறைஞ்ச கார்பன் எண்ணிக்கையோட அட்கைல் கூட்டம். அப்ப இந்த 6 ஆகலும் மினிமம் இருக்கலாம் என்று சொன்னால் ஒரு CH3 கூட்டம் இருக்கலாம். இதாக ஆகலம் கூட இருக்கின்ற CH3 கூட்டம் தான் இருக்கலாம். ஒரு கீட்டோன் எழுதப்பட வேணுமாக இருந்தால் மினிமம் 3 கார்பன் வேணுமே. கார்பனைல் கார்பன் ஒன்று, அதோட 2 பக்கம் அட்கைல் கூட்டம் இணைய வேணும் என்று சொன்னால் இஞ்சால ஒரு கார்பன் மினிமம் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மினிமம் 3 கார்பன் வேணும் ஒரு கீட்டோன் எழுதுறோம். 2 கார்பனை கொண்ட கீட்டோனையும் 1 கார்பனை கொண்ட கீட்டோனையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா 1 கார்பனை கொண்ட ஆல்டிகைட்டையும் பார்க்கலாம், 2 கார்பனை கொண்ட ஆல்டிகைட்டையும் பார்க்கலாம். கீட்டோனை நீங்கள் எழுத வேணும் என்று சொன்னால் அதற்கு 3 கார்பன் ஆக குறைந்தது தேவை. அப்ப கார்பனைல் கார்பன்ல 2 அட்கைல் கூட்டங்கள் இணைந்த சேர்வைகளை தான் நாங்கள் கீட்டோன்கள் என்று சொல்லிக் கொள்வோம். இந்த ஆல்டிகைட்டுகளையும் கீட்டோன்களையும் சேர்த்து இந்த 2 பேருக்கும் ஒரு பொது பெயர் இருக்கு. அதான் கார்பனைல் சேர்வைகள் என்று சொன்னாங்க. சரியா, சாதாரணமாக நாங்கள் அங்கிகள் என்று குறிக்கும் போது விலங்குகளையும் தாவரங்களையும் குறிக்கும். அப்படித்தானே, அங்கிகள் என்று சொல்லிக்குள்ள விலங்குகளையும் தாவரங்களையும் உள்ளடக்கின அங்கிகள். அதுபோல கார்பனைல் சேர்வு என்று சொல்லி நாங்கள் பொதுவாக குறிப்பிடும் போது அது ஆல்டிகைட்டுகளையும் உள்ளடக்கி இருக்கும், கீட்டோன்களையும் உள்ளடக்கி இருக்கும். சரிதானே, அப்ப எழுதி கொள்ளுங்க. கீட்டோன்கள் ஒரு கார்பனைல் கூட்டத்திற்கு C டபுள் பாண்டோ ஒரு கார்பனைல் கூட்டத்திற்கு அட்கைல், தமிழ் எழுதி கொடுங்க, அட்கைல் ஆர், பொதுவாக ஆர் என்ற அட்கைல கொடுக்கும். அட்கைல் அல்லது ஏரைல் அதாவது வளையம். ஏரைல் போட்டு ஒரு கார்பனைல் கூட்டத்திற்கு C டபுள் பாண்டோ அட்கைல் அல்லது ஏரைல் கூட்டத்தின் இரு கார்பன் அணுக்கள் இணைக்கப்பட்டதை கொண்ட சேர்வைகள். இரு கார்பன் அணுக்கள்
இணைக்கப்பட்டதை கொண்ட சேர்வைகள் இரு கார்பன் அணுக்கள் இணைக்கப்பட்டதை கொண்ட சேர்வைகள் கீட்டோன்கள் ஆகும். கீட்டோன்கள் ஆகும். கார்பனைல் கார்பன்ல ரெண்டு பக்கமும் கார்பன் வந்து கீட்டோன்கள் ஆகும். அடுத்த வந்தியாலை கொள்ளுங்க. கீட்டோன் ஒன்று உருவாக வேண்டுமாயின் கீட்டோன் ஒன்று உருவாக வேண்டுமாயின் கீட்டோன் ஒன்று உருவாக வேண்டுமாயின் ஆக குறைந்தது 3 கார்பன்கள் அவசியம். ஆக குறைந்தது 3 கார்பன்கள் அவசியம். ஆக குறைந்தது 3 கார்பன்கள் அவசியம். அவ 2 கார்பனை கொண்ட கீட்டோனோ 1 கார்பனை கொண்ட கீட்டோனோ எழுத முடியாது. இதுதானே. அப்போ ஒரு கீட்டோன் எழுதப்பட வேணும் என்று சொன்னால் கார்பனைல் கூட்டத்தோட இங்கால ஒரு கார்பனை கொண்ட அற்கையில் கூட்டம் இருக்கலாம், இஞ்சால ஒரு கார்பனை கொண்ட அற்கையில் கூட்டம் இருக்கலாம், அல்லது ஏரைல் கூட்டமும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கேன். ஏரையிலே கார்பன் இருக்கிறதால ஏரைல் கூட்டமும் இருக்கலாம். அவ எப்படி இருந்தால் இதுக்கு பேர் கீட்டோன்கள். இந்த சி டபுள் பாண்டோ கூட்டத்துக்கு பேர் கார்பனைல் கூட்டம். இந்த கார்பனுக்கு பேர், இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த கார்பனுக்கு பேர் கார்பனைல் கார்பன். சரி, கார்பனைல் கார்பன் சொல்லி சொல்லிக்கொள்ளும். எழுதிக்கொள்ளும். உதாரணம், இதுதான் ஆக குறைஞ்ச கார்பன் எண்ணிக்கையுடைய கீட்டோன். இந்த R1க்கு பதிலாக ஒரு CH3 கூட்டமும் இந்த R2க்கு பதிலாக ஒரு CH3 கூட்டமும் இருக்கும். இதை நீங்கள் கட்டமைப்பில பார்க்கிறதா இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். இந்த ஒவ்வொரு கார்பன்லையும் 3 ஹைட்ரஜன் வந்து அங்கே இருக்கும். அது sp3 கலப்பு என்பதால நான்முகி அமைப்பில் காணப்படும். இந்த CH3 என்பது இதுதான். நாங்கள் அடிக்கடி இதை எழுதி காட்டணும் அவசியம் இருக்கக்கூடாது, நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். இதுல 3 கார்பனை கொண்ட கீட்டோனை நாங்கள் அசெட்டோன் என்று சொல்றோம். 3 கார்பனை கொண்ட கீட்டோனை அசெட்டோன் அப்படின்னு சொல்லி பொது பேர் அழைத்துக் கொள்வோம். இதனுடைய IUPAC பேரிடுகள் இப்படி இல்லை. அசெட்டோன். அசெட்டோன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்பனைல் கார்பனோட இங்கால CH3 கூட்டம் இருக்கு, இங்கால CH2 CH3 கூட்டம் இருக்கு. ஈதர்களுக்கு பெயரிடும் போது நான் உங்களுக்கு சொன்னா இந்த பெயரிட்டுல இது மெதைல் கூட்டம், இது எதைல் கூட்டம். மெதைல் கூட்டத்துல முதலாவது எழுத்து எம்மிலே ஆரம்பிக்குது, எதைல் கூட்டத்துல ஈலே ஆரம்பிக்குது. ஆகவே ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிக்க வேணும் என்று சொன்னா இவருடைய பெயர் வந்து எதைல். இந்த எதைல் கூட்டம், இது மெதைல் கூட்டம். மெதைல், எதைல், மெதைல், கீட்டோன். எதைல், மெதைல், கீட்டோன். எதைல், மெதைல், கீட்டோன். இதெல்லாம் நாங்கள் கதைக்கிறதெல்லாம் பொது பேர், IUPAC பேரோடு இதுல இருந்து வித்தியாசமாக இருக்கும். குறிப்பிட்டால் விளங்கணும். எதைல், மெதைல், கீட்டோன் என்பது இதென்று விளங்கணும். சரியா? எதைல், மெதைல், கீட்டோன். உங்களுக்கு நான் கீட்டோன்களுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது அற்கைல் கூட்டம் இருக்கலாம் அல்லது ஏரைல் கூட்டம் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன்.
அப்ப இதுவும் கீட்டோன் தான். ஆல்டிஹைட்லயே நான் இதை குறிப்பிட்டிருந்தேன். இதுவும் கீட்டோன் தான். ஏன்னா ஏரையில் கூட்டமும் இருப்பதை எங்களோட விரைவிலக்கணம் அனுமதிக்குது. இது இன்னொரு ஏரையில் கூட்டமாக கூட இருக்கலாம். சரிதான். இதை நாங்கள் அசெட்டோபீனோன் என்று சொல்றது. அசெட்டோபீனோன். இந்த கீட்டோனை அசெட்டோபீனோன் என்று சொல்றது. அசெட்டோபீனோன் என்பது உங்களுக்கு தெரியணும், இந்த கீட்டோன் பொது பேர் என்று சொல்லி. நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு கொண்டு போற பெயர்களை இனி எழுதின உடனே நீங்கள் அதனுடைய கட்டமைப்புகளை எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். இது பொது பெயர் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆகவே கேள்விகள்ல சொல்லப்படலாம். அசெட்டோபீனோன் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், யாரை சொல்லி நம்ம என்று விளங்கணும். அசெட்டோபீனோன் சொல்லி அடுத்த பிரதான தொழிற்படு கூட்டமாக நாங்கள் கார்பாக்சிலிக் அமிலங்களை குறிப்பிடுவோம். 5வது கார்பாக்சிலிக் அமிலங்கள். இதை எழுதிக் கொள்ளுங்க. கீட்டோன்கள்ல ஆக குறைஞ்சது 3 கார்பன் இருக்கும். கார்பனே காவலோ 2 பக்கம் அற்கையில் கூட்டம் இருக்கும். அடுத்த 5வது தொழிற்படு கூட்டம் கார்பாக்சிலிக் அமிலங்கள். கார்பாக்சிலிக் அமிலங்கள். கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் அமிலம் என்று சொல்லி அடையாளப்படுத்துவது COOH கூட்டத்தை கொண்ட சேர்வைகளை. கார்பனோட 2 ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இணைந்த சேர்வைகளை தான் நாங்கள் கார்பாக்சிலிக் அமில கூட்டங்கள் என்று சொல்லுவோம். அப்ப கார்பாக்சிலிக் அமிலங்கள்ல COOH கூட்டம் இருக்கும். இதன் கட்டமைப்பு இப்படி இருக்கும். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு. இதுல ஒரு OH இருக்கும். இது ஹைட்ரஜனோட இணைக்கப்பட்டிருக்கும். இங்கால ஆறும் பெறலாம், ஹைட்ரஜன் பெறலாம், ஒரு அற்கையில் கூட்டம் பெறலாம், அல்லது ஒரு ஏரையில் கூட்டம் பெறலாம். COOH கூட்டம் இருந்தால் அதுக்கு பேர் கார்பாக்சிலிக் அமிலம். இப்ப நீங்க இந்த தொழிற்படு கூட்டத்தை உடனடியாக இனங்காணப்படும். எங்கேயாவது ஒரு தரப்பட்ட சேர்வையில கார்பன் 2 ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் அதை நாங்கள் கார்பாக்சிலிக் அமிலம் என்று சொல்லுவோம். இது சில நேரத்துல இவ்வாறு குறிப்பிடப்படும், CO2H என்று சொல்லி. இப்படி பார்த்து பல இனங்களுக்கு இது வேறு ஒரு தொழிற்படு கூட்டமாகவும் சில நேரத்துல தோன்றுவது. CO2H என்பது கார்பாக்சிலிக் அமிலத்தை தான் குறிக்கும். இது பழைய புத்தகங்களை கூச் அப்படி என்று சொல்றவன், கூச் கூட்டம் என்று சொல்றவன். ஆனால் இப்ப அந்த சொல்லு பாவிக்கிறது குறைவு, சில பேர் பயன்படுத்தலாம். இப்ப கார்பாக்சிலிக் அமிலம் என்று சொன்னால் COOH கட்டாயம் இருக்கும். அப்ப COOH கூட்டத்தை பார்த்த உடனே இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் என்று சொல்லி நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? எழுதிக் கொள்ளுங்க. கார்பாக்சிலிக் அமிலங்கள்
சரியா? கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய சேர்வைகள் கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய சேர்வைகள் கார்பாக்சிலிக் அமிலங்களாகும். கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய சேர்வைகள் கார்பாக்சிலிக் அமிலங்களாகும். கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை உடைய சேர்வைகள் கார்பாக்சிலிக் அமிலங்களாகும். சரிதானே? பிராக்கெட்டுக்கு போட்டு கொள்ளுங்க. இப்படி காட்டலாம், பிணைப்பில் காட்டுறா அப்படி காட்டலாம், சாதாரணமாக இப்படியும் எழுதலாம் CO2H. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்ல சேர்வைகள்ல கட்டமைப்பு காணப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் கார்பாக்சிலிக் அமிலங்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்வோம். உதாரணமாக ஒரு கார்பன் மட்டுமே இருந்தால் இதை நாங்கள் ஃபோமிக் ஆசிட் என்று சொல்லுவோம். ஃபோமிக் ஆசிட் இது ஒரு மென் அமிலம். ஓயில்ல ரப்பர் பாலை திரட்சி அடைய செய்வதற்காக தொழிற்சாலைகள்ல மென் அமிலம் ஃபோமிக் அமிலம் பயன்படுத்தப்படுறதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரப்பர் பால் திரட்சி அடைய கூடாது என்பதற்காக ரப்பர் பால் சேகரிக்கிற இடத்துல அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் சேர்த்திருப்பார்கள். அந்த சேகரிக்கிற பாத்திரத்துக்கு தொழிற்சாலையில திரட்சி அடைய வேணும் என்பதற்காக ஒரு மென் அமிலமான ஃபோமிக் அமிலம் சேர்த்திருப்பார்கள். ஒரு கார்பனை கொண்ட கார்பாக்சிலிக் அமிலம் தான் ஃபோமிக் அமிலம். இந்த ஐதரசனுக்கு பதிலாக CH3 இருந்தால் இவற்றுடைய பெயர் இயல்புகள் எல்லாம் மாறும். இது வந்து அசெட்டிக் ஆசிட் என்று சொல்றது நீங்கள் சாதாரணமாக பாவிக்கிற விஷயம். அசெட்டிக் ஆசிட், அசெட்டிக் அமிலம் என்று சொல்லுவோம். வினாகிரியில பிரதான கூறாக காணப்படும். வினாகிரியில பிரதான கூறு இந்த அசெட்டிக் அமிலம் தான். இதுல ஒரு அல்கைல் கூட்டம் இருக்கும், அசெட்டிக் அமிலம். அடுத்தது இந்த கூட்டம் வந்து ஒரு ஏரைலாகவும் இருக்கலாம். கார்பாக்சிலிக் அமிலம் என்று நாங்கள் அடையாளப்படுத்துறது இந்த COOH கூட்டத்தை தான். ஆகவே இதுல ஐதரசன் இருக்கலாம், அல்கைல் கூட்டம் இருக்கலாம், ஏரைல் கூட்டம் இருக்கலாம். எல்லாமே கார்பாக்சிலிக் அமிலம். இதை நாங்கள் சொல்லுவோம் பென்சோயிக் ஆசிட் என்று சொல்லுவோம். நீங்க இது பென்சால்டிஹைட் என்று சொல்லி இருப்பீங்க. இது பென்சோயிக் ஆசிட். இதுல CHO கூட்டம் இருந்தால் பென்சால்டிஹைட் என்று சொன்னாங்க. அதே மாதிரி இது பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் அமிலம் சில உணவு பொதிகள்கிட்ட லேபிள்ல பென்சோயேட் இருக்கு, சோடியம் பென்சோயேட் இருக்கு. இந்த ஐதரசனு பல சோடியம் இருந்தால் அதை சோடியம் பென்சோயேட் என்று சொல்லலாம். சில உணவு பதார்த்தங்கள்கிட்ட பொதியிடேக்குல இதையும் சிறிதளவு சேர்க்கிறது பென்சோயிக் ஆசிட். இப்ப கார்பாக்சிலிக் அமிலங்கள்ல நீங்கள் கூட்டத்தை தான் வச்சுக்கொண்டு அடையாளப்படுத்துறீங்க. இந்த கூட்டம் இருந்தால் அந்த சேர்வைக்கு பேர் கார்பாக்சிலிக் அமிலம். உதாரணமாக ஃபோமிக் அமிலமும் அசெட்டிக் அமிலமும் பென்சோயிக் ஆசிட் தான் இருக்கு. இது ரெண்டுக்கும் நீங்க பயன்படுத்துற சந்தர்ப்பம் குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தது வந்து கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள். சரிதானே? அடுத்தது கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள். 6வது கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள்.
கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள். இந்த கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்பது கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்பது கார்பாக்சிலிக் அமிலத்தில இருந்து உருவான விளைவுகளை நாங்கள் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்று சாதாரணமாக குறிப்பிடலாம். ஆனால் 100% அதை உண்மை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கிற OH கூட்டத்திற்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்வை இணைந்து உருவாகிற மூலகமும் கூட்டம் இணைந்து உருவாகிற சேர்வுகள் தான் நாங்கள் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த தாக்கத்திலே அது உருவாகும். இந்த OH கூட்டத்திற்கு பதிலாக NH2 கூட்டம் இணைக்கப்பட்டால் கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெறுதிகள் என்று நாங்கள் பார்க்கும்போது கார்பாக்சிலிக் அமிலத்தில் இந்த OH கூட்டத்திற்கு பதிலாக NH2 கூட்டம் இணைக்கப்பட்டால் இதை நாங்கள் ஏமைட்டுகள் என்று சொல்வோம். ஏமைட்டுகள் என்று சொல்வோம். கார்பாக்சிலிக் அமிலத்திற்கு உள்ள OH கூட்டத்திற்கு பதிலாக கார்பாக்சிலிக் அமிலத்தில் உள்ள OH கூட்டத்திற்கு பதிலாக கார்பாக்சிலிக் அமிலத்தில் OH கூட்டத்திற்கு பதிலாக NH2 கூட்டம் இணைக்கப்பட்டால் அதற்கு பேர் ஏமைட். இந்த OH-க்கு பதிலாக ஒரு அலசன் இணைக்கப்பட்டால் அதற்கு பேர் அமில குளோரைட். அது நான் இதுல Cl என்று குறிப்பிட்டிருக்கேன். அலசன் இணைக்கப்பட்டால் எக்ஸ் அமில ஏலைட்டுகள். ஆசிட் ஹேலைட்ஸ் சொல்லலாம். இந்த OH கூட்டத்திற்கு பதிலாக ஒரு OR கூட்டம் OH-க்கு பதிலாக OR அல்லது நீங்கள் இந்த ஐதரசன பதிலாக ஒரு அட்கைல் கூட மட்டும் யோசிக்கலாம். ஆனால் OH எடுத்து OR சேர்க்கணும் என்றால் இதை நாங்கள் எஸ்டர் என்று சொல்வோம். எஸ்டர். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அமில நீரிலி அப்படின்னு சொல்லி எங்களோட சிலபஸ்ல அதை இப்ப காலமா நாங்கள் கதைச்சது இல்லை. அதையும் நாங்கள் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெறுதிகள் என்று சொன்னால் அது ஏமைட்டுகள், அமில குளோரைட்டுகள், எசுத்தர்கள். இந்த மூன்றும் நாங்கள் பார்க்கிற கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெறுதிகள். எவ்வாறு மாற்றப்படுது என்பதை விளங்கிக் கொள்ளும். அப்ப இந்த C-double-bond கூட்டம் எல்லாருலயும் இருக்கும். கார்பாக்சிலிக் அமிலத்துல இருக்கு, ஏமைட்ல இருக்கு, அமில குளோரைட் அமில ஏலைட்ல இருக்கு, எசுத்தர்ல இருக்கு. அந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல இருக்கிற OH கூட்டத்துக்கு பதிலாக NH2 இருந்தால் ஏமைட், அலசன் இருந்தால் ஏலைட், ஒரு OR கூட்டம் இருந்தால் அதற்கு பேர் எசுத்தர். சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த OH கூட்டத்துக்கு பதிலாக இது இருந்தால் இதை நாங்கள் இந்த மாதிரி அழைத்துக் கொள்ளலாம். இதுகளை தான் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்று சொல்றது. 6வது கல்லின அணு தொகுதிகளாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். சரியா, அப்ப நாங்கள் இதுக்குள்ள கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் 6வது இந்த மூன்றைவே நாங்கள் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் என்று சொல்லி பார்த்துக் கொள்வோம். கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் இதுல உண்டு. முதலாவது லேகம் போட்டுக் கொள்ளுங்க. கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் உண்டு, எசுத்தர்கள்.
கார்பாக்சிலிக் அமில பிரதிகள் ஒன்று எசுத்தர்கள். எசுத்தட்ட பொது சூத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பனைல் பகுதி ஒன்று இருக்கும், இதுல கட்டாயம் ஓ இருக்கும், இதுல ஒரு அட்கைல் கூட்டம் இருக்கும். இந்த அட்கைல் கூட்டம் ஆக குறைஞ்சது ஒரு கார்பனை கொண்டிருக்கும். அது எத்தனை கார்பனையும் கொண்டிருக்கலாம். அட்கைல் கூட்டம் தானே. அட்கைனுக்கு பேரிடேக்க நாங்களே 10 வரைக்கும் பேரிட்டு இருக்கோம். 10ஓட எங்களை பேரிட்டு நிக்கல. 11, 12, 13, 14 போய் கொண்டிருக்கு. அந்த அட்கைல ஒரு ஐதரசன் நகரினா அதுக்கு பேர் அட்கை. அப்ப இதுல வாரது எந்த ஒரு கார்பன் எண்ணிக்கை கொண்ட ஒரு அட்கைல் கூட்டமாகவும் இருக்கலாம். இங்கால பொதுவாக நாங்கள் இன்னொரு அட்கைல் கூட்டத்தை குறிப்பிடுறாங்க, ஐதரசனும் இருக்கலாம். சரிதான். விஷயம் இதுதான். இந்த பகுதியில 2 அட்கைல் கூட்டம் இருக்கும். நீங்கள் இனங்காணைக்குள்ள கவனம். இதை பார்த்தீங்கன்னா சரி, கார்பாக்சிலிக் அமிலம் இது இருந்து எப்படி எசுத்தர் வருதுன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. C+O இங்கால ஐதரசனம் அட்கைல் கூட்டமும் ஏரையில் கூட்டமும் இதுல வரலாம். சரியா, எழுதி கொள்ளுங்க. R1 C+O R2 இந்த பகுதி இருக்கணும். இருந்தால்தான் அதை எசுத்தர் எனும் கட்டமைப்பு சூத்திரத்தை உடைய சேர்வைகள் எசுத்தர்களாகும். பிரதானமாக நீங்கள் இதுக்குள்ளதான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆறு ஐதரசனாயும் இருக்கலாம். எனும் கட்டமைப்பு சூத்திரத்தை உடைய சேர்வைகள் எசுத்தர்களாகும். உதாரணம், இது ஐதரசனாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இந்த R1 ஐதரசனாகும், இந்த R2 இது ஐதரசனா இருக்காது, இது இருக்கலாம். இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. R2 சமன் ஐதரசனாக இருக்கிறது. ஐதரசனா இருந்தா கார்பாக்சிலிக் அமிலமா போயிடும். ஆனா R1 ஐதரசனாக இருக்கலாம். R1 ஐதரசனாகவும் இருக்கலாம், அட்கைல் கூட்டமாகவும் இருக்கலாம். ஆனா R2 இருக்கிறார். R2 ஐதரசனாக இருந்தா C+OH வந்துடும். C+OH அது வந்து கார்பாக்சிலிக் அமில கூட்டம். இதனுடைய பெயர் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. மெதைல். இவருடைய பெயர் எழுதணும் முதல்ல. மெதைல் மெத்தனோயேட். மெதைல் மெத்தனோயேட். இதுக்குள்ள இடைவெளி விடுறது பொருத்தப்பாடு இல்லை. மெதைல் மெத்தனோயேட். இந்த பேரிட்டுல மட்டும் இதுல ஒரு இடைவெளி வருமா? இந்த பேர் எழுதும் போது ஒரு இடைவெளி விடத்தான் பண்ணும். மெதைல் ஒரு இடைவெளி விட்டு மெத்தனோயேட். சரி, ஏனைய இடங்கள்ல தான் அந்த இடைவெளி வராது. எசுத்தருக்கு பேரிடும் போது இந்த இடைவெளி வரும். மெதைல் மெத்தனோயேட். அடுத்தது இது. அப்ப இவற்ற பேர் முதல்ல நாங்க எழுதணும். அப்ப மெதைல் இதுல 2 கார்பன் தாய்ச்சங்களும் இதுதான். 2 கார்பன் இருக்கால எத்தனோயேட் என்று வரும். எத்தனோயேட். இது மெதைல் மெத்தனோயேட், மெதைல் எத்தனோயேட். இதே மாதிரி
இது நான் உங்களுக்கு சொன்னால் இதுல சோடியம் இருந்தால் சோடியம் பென்சோயேட் என்று சொன்னான். இதை நாங்கள் அப்படி எழுதலாம். இதுல மெதைல் இருக்கிறதால மெதைல் மெதைல் பென்சோயேட். கவனிச்சு கொள்ளுங்க, நாங்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் இடைவெளி விடாமல் எழுதியிருக்கோம். இந்த பேருட்டில இடைவெளி வரும். சரி, இந்த பேருக்கும் இடையில ஒரு இடைவெளி வரும். நாங்கள் IGPS ரூல்ஸ்லையும் பார்க்கலாம். கவனிச்சு கொள்ளுங்க. இதுவரைக்கும் எழுதினால இடைவெளி விடையில இதுல கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப நீங்க இது கட்டாக ஜாயிண்ட் ஆகுங்க. இதுல இருக்கிற விஷயத்த நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல R2 ஐதரசனாக ஒருபோதும் இருக்க முடியாது. R2 ஐதரசனாக இருந்தால் அது கார்பாக்சிலிக் அமிலமா போயிடும். ஆனா R1